இயற்கையை பாதுகாப்போம். தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இந்த உலகத்தில் இயற்கையோட வளத்தை பாதுகாக்கணும், பஞ்சபூதங்களை அழிக்காமல் நாம் பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறோம். எனக்கு யோகா கற்றுக் கொடுத்த ஈசா யோக மையம் சத்குரு அவர்களால் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மண் காப்போம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களிடத்திலே உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பல நாடுகள் சென்று பயணித்து, அது 2 வீலர்லேயே அவ்வளோ தூரம் வராரு. இந்த உணர்வை மக்களுக்கு விதைக்கணும் உலகம் முழுவதும் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்காரு. அதை நம்ம கொங்கு சேமியாம் கோவையிலும் அதுக்காக ஒரு மாரத்தான் ஓட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் உள்ள அண்ணா சிலைக்கு அருகில் இருக்கும் ஆர்கே ஸ்ரீ ரங்கம்மாள் பள்ளியிலே மாரத்தான் ஓட்டத்திற்கு ஈசா யோக மையத்தின் சார்பாக அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. வாருங்கள், நாம் சென்று அந்த மாரத்தான் ஓட்டத்திலே கலந்து கொண்டு தன்னார்வலர்கள் எப்படி ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஆர்கே ரங்கம்மாள் பள்ளி மைதானத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் 2 வீலரும் கார் பார்க்கிங்கும் ஓரத்தில் நிறுத்த சொல்லியிருக்காங்க. உள்ளே போனால் அங்கே வர்றவங்களை நமஸ்காரம் சொல்லி வரவேற்கிறாங்க. ஈசா ஃபவுண்டேஷன் சார்பாக எந்த செயல் செய்தாலும் திட்டமிட்டு சரியாக வடிவமைத்து செயல் செய்வார்கள். அதுபோலவே இந்த மாரத்தான் ஓட்டத்திற்கும் வாலண்டியர்ஸ் முதலே பேர் கொடுத்துருக்கணும். ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு இங்கே டேக் கொடுக்குறாங்க. அந்த நிறையா வாலண்டியர்ஸ் தன்னுடைய நேமை கொடுத்து டேக் வாங்கிட்டு போகிறாங்க. புக் பண்ணாதவங்க கூட ஸ்பாட் புக்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நானும் செல்வநாயகமும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டேக் வாங்கிட்டோம். இளம் வாலண்டியர்ஸ் பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக சந்தோஷமாக கலந்துக்கிறாங்க. சேவ் சாயில். இந்த மாரத்தான் ஓட்டம் ரேஸ் கோர்ஸ் போய் சுற்றி வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்குண்டான செயலெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் ஓடுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். அதனால் உடம்பை தயார்படுத்துறதுக்கு வார்மப் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க மாரத்தானில் ஓடுறவங்களுக்கு. பாருங்க, முன்னெச்சரிக்கையாக ஆம்புலன்ஸ் எல்லாம் தயாராக வச்சிருக்கிறாங்க அவசர காலத்துக்கு. இந்த போட்டியில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமாக கலந்துக்கிறீங்க. அதனாலவே ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க மராத்தானில் இருக்கவங்க அவங்க கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அவங்கள பின்தொடர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் கவனத்தில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் முன்னாடி போவாங்க, அவங்கள பின்தொடர்ந்து நீங்கள் போய்க்க முடியும். அதுக்கப்புறம் எங்களால் பார்க்கத்தான் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஆயில். As you know, this is not a competition. We are trying to create awareness for this movement. So, just to organize ourselves, those who are experienced in running marathon, if you have already run marathon quite few times, you can come to the front.
you'll be starting the marathon. And those who are doing it for the first time, if you are a fresher for this marathon, you can stand behind those who are experienced. And those who are doing the walkathon, you can stand at the end. So we will start. Agrani. Sir will flag off the marathon. We welcome you, sir, for this gathering. Namaskaram. அக்ரானி கமோடர் ஆபீசர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சர் அசோக் ராய் அவர்களை வரவேற்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். Good morning, Coimbatore. It's very nice to see such smiling faces all up, ready. And let me start off by wishing everyone a very happy Environment Day. Today is the International Environment Day. We couldn't have found a better day than today to put on this nice T-shirt, Save the Soil. We all know that on this one earth, the theme being one earth, we have to look after the soil. And with all of you volunteers putting on this T-shirt, sending a message across, when you run across this 5 kilometers, when you go to the various places, you give this message to all of us, which I think is a very great job that you all are doing. I would also like to take this opportunity to thank the Isha Foundation for organizing this event. It's not an easy thing to do. We all have managed to get all of you here. Thank you, Isha Foundation, for getting everyone together. Thank you so much for giving me this opportunity to address all of you. I wish you all the best for this lovely morning. Once again, a very happy Environment Day. We all join together to spread this message of Save the Soil. Thank you. Thank you, sir. மண்ணுவளம் காக்க வேண்டுமே, மண்ணுவளம் காக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், மண்ணுவளம் பெருகிட நாம் முன்னிடம் பண்ணணும். நாடு செழிக்க வேண்டுமே, அதற்கு மண்ணுவளம் காக்க வேண்டுமே, நாடு செழிக்க வேண்டுமே, அதற்கு மண்ணுவளம் காக்க வேண்டுமே. மண்ணுவளம் நாடெங்கும் நிறைந்திருந்தால் செழிப்பான மரங்கள் நிறைந்திடுமே. மண்ணுவளம் நாடெங்கும் நிறைந்திருந்தால் செழிப்பான மரங்கள் நிறைந்திடுமே. செழிப்பான மரங்கள் நிறைந்திருந்தால் அவை மண்ணுக்கு நிழலை கொடுத்திடுமே. செழிப்பான மரங்கள் நிறைந்திருந்தால் அவை மண்ணுக்கு நிழலை கொடுத்திடுமே. நிழலான பூமி வடிவினிலே பலவித உயிர்கள் வளர்ந்திடுமே. நிழலான பூமி வடிவினிலே பலவித உயிர்கள் வளர்ந்திடுமே. இதமான நுண்ணுயிர் கவர்ந்திடவே அங்கு சந்தான பயிர்கள் முளைத்திடுமே. நாடு செழிக்க வேண்டுமே, அதற்கு மண்ணுவளம் காக்க வேண்டுமே, மண்ணுவளம் காக்க வேண்டுமே.
நிறைந்திருந்தால் செழிப்பான மரங்கள் நிறைந்திடுமே. மண்ணு வளம் நாடெங்கும் நிறைந்திருந்தால் செழிப்பான மரங்கள் நிறைந்திடுமே. செழிப்பான மரங்கள் நிறைந்திருந்தால் அவை மண்ணுக்கு நிழலை கொடுத்திடுமே. செழிப்பான மரங்கள் நிறைந்திருந்தால் அவை மண்ணுக்கு நிழலை கொடுத்திடுமே. இருளான பூமி வடியினிலே பலவித உயிர்கள் வளர்ந்திடுமே. இருளான பூமி வடியினிலே பலவித உயிர்கள் வளர்ந்திடுமே. இதமான நுண்ணுயிர் கவர்ந்திடவே அங்கு சந்தான பயிர்கள் முளைத்திடுமே. நாடு செழிக்க வேணுமே, அதற்கு மண்ணு வளம் காக்க வேணுமே. நாடு செழிக்க வேணுமே, அதற்கு மண்ணு வளம் காக்க வேணுமே. இயலாத பூமி மடியினிலே பலவித உயிர்கள் வளர்ந்திடுமே. இயலாத பூமி மடியினிலே பலவித உயிர்கள் வளர்ந்திடுமே. இதமான நுண்ணுயிர் கவர்ந்திடவே அங்கு சத்தான பயிர்கள் முளைத்திடுமே. இதமான நுண்ணுயிர் கவர்ந்திடவே அங்கு சத்தான பயிர்கள் முளைத்திடுமே. சத்தான உணவு கிடைத்து விட்டால் பட்டினி பசிகளை அகற்றிடுமே. சத்தான உணவு கிடைத்து விட்டால் பட்டினி பசிகளை அகற்றிடுமே. பட்டினி பசிகளை அகற்றிடவே நம் வாழ்வை ஆனந்தமாய் மாற்றிடுமே. நாடு செழிக்க வேணுமே, அதற்கு மண்ணு வளம் காக்க வேணுமே. நாடு செழிக்க வேணுமே, அதற்கு மண்ணு வளம் காக்க வேணுமே. சத்தான உணவு கிடைத்து விட்டால் பட்டினி பசிகளை அகற்றிடுமே. சத்தான உணவு கிடைத்து விட்டால் பட்டினி பசிகளை அகற்றிடுமே. பட்டினி பசிகளை அகற்றிடவே நம் வாழ்வை ஆனந்தமாய் மாற்றிடுமே. பட்டினி பசிகளை அகற்றிடவே நம் வாழ்வை ஆனந்தமாய் மாற்றிடுமே. வாழ்க்கையை ஆனந்தமாய் நாம் வாழ்ந்தால் வரும் தலைமுறைகள் பலன் பெற்றிடுமே. வாழ்க்கையை ஆனந்தமாய் நாம் வாழ்ந்தால் வரும் தலைமுறைகள் பலன் பெற்றிடுமே. இம்மாற்றம் நம் வாழ்வில் நடந்திடவே நம் அனைவரும் ஒன்று கூடி மண் காப்போமே. கலந்து கொண்டவர்களுக்கு பழமும் ஜூஸும் வழங்கப்பட்டது.
ஷெரீப் அவர்கள் இதோ உங்க முன்னாடி இர்ஃபான் ஷெரீப் அவர்கள் நம்ம ஆக்டர் அண்ட் டைரக்டர். இவரு இதுக்காகவே இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. அது இல்லாம தன்னை தானே உற்சாகப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால இப்போ அவர் கையால நம்ம சுரேஷ்க்கு இந்த அன்பு பரிசு. Go
June. After an arduous journey of 30,000 kilometers through 24 nations, we welcome you all to participate in welcoming Sadhguru. For that, pre-registrations are required. For registrations, you have to contact 99490470804. ரொம்ப முக்கியமானது, நமக்கு எல்லாமே வரலாறு முக்கியம் தானே. அதனால ஒரு போட்டோ ஷூட் இருக்கு. நம்ம எல்லாமே இங்க முன்னாடி இருந்து என்னுடைய இளையம் நேரான அன்பு தோழிகளே, என் தங்கைகளே, என்னுடைய பெரியப்பாக்களே, என்னுடைய அன்பு அப்பாக்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நான் உங்கள் நடிகர் இர்ஃபான் பேட்டை. சேவ் சாய், சேவ் சாய். நமஸ்காரம். என் பேர் சுபாஷினி. கோயம்புத்தூரில் சித்தாபுதூரில் இருக்கேன். ஸோ என்னோடய கெரியர் வந்து லைக் என்னோடய பேஷன் கெரியர் எல்லாமே மியூசிக் தான். ஸோ ஆர்டிஎம் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமியில் நான் மியூசிக் டீச்சராக இருக்கேன். அண்ட் என்னோடய ட்ரீம் வந்து ப்ளேபேக் சிங்கர் ஆகிறது தான் என்னோடய ட்ரீம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். ஸோ நானும் கோவிட்லலாம் அஃபெக்ட் ஆகி இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனேன் பிகாஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன், ஈஷா. அதுதான் மெயின் காரணம். பட்டு எனக்கு என்னோடய ஃபியான்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஃபோர்ஸ் பண்ணி யோகா பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். ஹீஸ் இன் யூஎஸ், பேர் தினேஷ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ்னால நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு லிபரேஷன் மாதிரி இருந்தது, ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருந்தது இந்த மேரத்தானில் நான் ஓடினது. சத்குரு நான் ஃபஸ்ட்டாக ஓடணுன்னா லாஸ்ட்டாக ஓடணுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் சப்போர்ட் பண்ணும், சத்குருக்கு நான் சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் வாழும் குருன்னு நினைக்கிறேன், நான் அவரை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக வந்தேன், டெட்லைன் ஃபினிஷ் பண்ணேன். ஐம் ஹாப்பி. நமஸ்காரம். சேவ் சாயில். ஹாய், வெரி குட் மார்னிங். இங்கே நான் வணக்கம். உங்கள் சேனல் வெல்கம் டு இந்த யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆக்டர் இர்ஃபான் பேசுகிறேன், ஆக்டர் டைரக்டர். நான் இந்த ஆன்மீகத்துக்கு உண்டான இதில் ஈசா யோகாவுக்காக வாலண்டியர்ஸ்க்காக மாரத்தானுக்காக வந்திருக்கேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் அஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா உடற்பயிற்சிக்கும் மெடிடேஷனுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையத்தையும் வளர்ச்சியும், ஆன்மீகத்தில் கோபம் இல்லாமல் எதையுமே நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் இது. இதை நீங்கள் பின்பற்றினீங்க வச்சுக்கீங்களேன், அதிகமாக உங்களுக்கு ப்ரெஷர், பிபி, சுகர், உங்களுடைய ஹெல்த் ஸ்பாயில், நீங்கள் டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா, நாங்களே வந்து மேக்ஸிமம் வந்து சைக்கிளிங் பண்ணுற 50 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறேன். தொடர்ந்து ஒரு 20 இயர்ஸ் எனக்கு வயசு இருக்கும்போது 11 வயசுலேருந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 28 நடக்குது. 18-20 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், எந்த நோயும் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தீபம் இயற்கை சேனலில் ஸ்டே பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி என்னோடது வருது பாருங்கள், டீ கடை பெஞ்ச். வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி, மகிழ்ச்சி. நமஸ்காரம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அன்பாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழணுங்கிறது தான் சத்குரு அவங்களுடைய விருப்பம். இந்த விருப்பத்தினாலையும் கருணையினாலும் தொலைநோக்கு பார்வையினாலும் உருவாக்கப்பட்டதான் இந்த மண் காப்போம் இயக்கம். இந்த மண் காப்போம் இயக்கத்திற்காக சத்குரு தனி ஒருத்தராக லண்டன்லேருந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடு, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் கடந்து அரபு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த புழுதி புயல்லையும் வெப்பக்காற்றுலையும் அவங்க பயணித்து இன்றைக்கி பாரத நாட்டில் அடியெடுத்து வச்சு இந்த நாளை நாங்கள் கொண்டாடும் விதமாக இன்றைக்கி கோயம்புத்தூரில் சத்குரு அவங்கள வரவேற்கும் விதமாகவும், அது இல்லாமல் நம்ம இந்த மண்கோப்பம் இயக்கத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமாக நம்ம எல்லாமே ஒரு ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் இன்றைக்கி கொங்கு மண்டலமாக இந்த கோயம்புத்தூரில் நம்ம இன்றைக்கி
ஒரு மராத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஈஷா யோக மையம் மூலமாக. அதில் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க சின்னவங்கலேருந்து பார்த்திங்கன்னா 65-70 வயசுக்கு மேலே இருக்கவங்கலேருந்து எல்லாருமே இந்த மராத்தானில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் சொன்னது என்னென்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா மராத்தானில் ஓடி இருக்கோம், ஆனால் இது வந்து வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் மண் காக்கிறதுக்கு நம்ம ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற இருக்கிற அத்தனை பேருமே இந்த மண் காப்பத்துக்கு அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நமஸ்காரம்.